எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் இந்த அறுவடை நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். My dear friends, I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to this Hour of Harvest television program. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை, விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். The title of my message is today, my dear friends, Speak Faith-Filled Words. இன்றைய உலகத்தில், இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களாய நாம் ஒரு விசுவாசம் உள்ள நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுவது மிகுந்த ஒரு சவாலான ஒரு காரியம். My dear friends, it's very challenging to speak the faith-filled words in this difficult situation of this world today. Because the world is filled with poverty and economical problems and sicknesses and also a lot of different situations. Among all these things, looks everything negative. In this situation, the people can speak faithful words. It's not easy or it's not possible. But God wants us to speak faithful words as a Christian in Christ Jesus. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உலகத்தை பாருங்க, எங்கு பார்த்தாலும் வறுமைகள், எங்கு பார்த்தாலும் நோய்கள், பிரச்சனைகள். அது மட்டுமல்ல, வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, மோசமான சூழ்நிலைகள் மத்தியில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் போய் கொண்டிருக்கிறது. இவைகளின் மத்தியில் ஒரு மனிதன் விசுவாசம் உள்ளவைகளை பேசுவது என்பது ஒரு சவாலான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நம்மை விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசும்படி அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை அங்கே ஒரு சம்பவத்தை உங்களால் வாசிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து வரும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அவருக்கு பசி உண்டான போது அவர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அத்தி மரத்தை நோக்கி அவர் போகிறார். அங்கே அந்த மரத்தில் ஏதாவது ஒரு அத்திப்பழம் கிடைக்குமா என்று அவர் அந்த மரத்தை நோக்கி பார்ப்பதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே அந்த அத்திமரம் இலைகளால் நிறைந்திருந்தது, ஆனால் கனி இல்லாததாக இருந்ததை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அது அத்திப்பழ காலமாக இராதபடினால் அங்கே அந்த மரத்தில் அத்திப்பழம் இல்லாததை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அத்திப்பழ காலமாக இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே கனியை அந்த மரத்தில் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கனி இல்லாத போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார், இனிமேல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று சொன்னார். அதை சீஷர்கள் கேட்டார்கள். இனி கவனி, 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அது கனி கொடுக்கக்கூடிய காலமாக இல்லாத நேரத்தில் ஆண்டவர் கனியை தேடினார். இரண்டாவது, அந்த மரத்தை பார்த்து இயேசு பேசுகிறார். மூன்றாவது, இயேசு பேசினதை அவரோடு இருந்த சீஷர்கள் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிற, அதாவது யாரிடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறாரோ அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில், இந்த உலக சூழ்நிலையில் ஒருவேளை கனி கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். நான் ஏற்கனவே இந்த ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் எல்லாம் எதிர்மறையாக தோன்றலாம், பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்க ரொம்ப கஷ்டம் பிரதர், நம்ம சமாதானமாக இருக்க ரொம்ப கஷ்டம், ஆசீர்வாதமாக இருக்க ரொம்ப கஷ்டம். இப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட கனி கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களிடத்தில் கனியை, ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் எப்படி தோன்றினாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள் இருந்தாலும், எப்படி இந்த அத்திமரம் அத்திப்பழம் கொடுக்காத, அந்த கனி கொடுக்காத காலத்திலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை தேடி வருகிறார். அந்த மரத்திலிருந்து ஒரு கனியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். அதை போல இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இங்கே கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்புகிற விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுகிற யாரா இருந்தாலும்
உங்களை ஆண்டவர் 12 மாதமும் 365 நாட்களும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மகளாக என் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இந்த உலகம் எப்படி தோன்றினாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், அங்கே கனி இல்லை. அங்கே பார்க்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து பேசல, அந்த மரத்தை பார்த்து பேசினார். அந்த மரத்தை பார்த்து என்ன பேசினார்? இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் என்று பார்க்கிறோம். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்மறையான வார்த்தையை பேசினதை அந்த சீஷர்கள் கேட்டார்கள். என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த வார்த்தைகளை உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சமுதாயத்தார் அதை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து எதிர்மறையானதை பேசினார். அந்த மரம் ஒரு எதிர்மறையான சூழ்நிலைக்குள் போனதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், இங்கே அந்த அதிகாரத்தில் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆவது வசனத்தை வாசிப்பேன்னு சொன்னால், மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது, அதாவது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மறுபடியும் அந்த வழியே போறாங்க. அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி சொல்றார், ரபி, ரபின்னு சொன்னால் போதகரே என்று அர்த்தம். ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொன்னதை பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்ற வார்த்தையை சொல்கிறார். இங்கே கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை சபிக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எதிர்மறையான ஒரு வார்த்தையை அங்கு பேசுவதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த மரம் என்ன செய்தது? வேரோடு அது என்ன செய்தது? பட்டு போனது. அதாவது வேரிலிருந்து அந்த நுனி வரை முழு மரமும் பட்டு போனதை பார்க்கிறோம். இங்கே பேதுரு என்ன வார்த்தையை சொல்கிறார்? ஆண்டவராய் இயேசுவே, ரபி, போதகரே, நீர் சபித்த மரம் என்ற வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். என கண்பானவர்களை, ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ஒரு நாள் சாபத்துக்குரிய வார்த்தையை நான் பேசினதில்லை, நான் சாபமான வார்த்தையை நான் ஒரு நாளும் நான் உச்சரித்ததில்லை, நான் எப்பொழுதும் ஒருவேளை நான் சோர்ந்து போய் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறேன் என்று சொல்லலாம். என கண்பானவர்களே, உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்கும்போது அந்த வார்த்தை ஜீவன் உண்டாகி அது உங்களுடைய வாழ்க்கையில் அது அப்படியே பிரதிபலிக்கிறது. அந்த உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நிஜமாய் மாறுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன். கண்மானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? மேய்ப்பராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? கண்மலையாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் தேவன் எப்படி இருக்கிறார்? நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். இங்கே பார்க்கிறோம், பேதுரு சொல்கிறார், அந்த எதிர்மறையான வார்த்தையை நீ சபித்த வார்த்தை என்று சொல்வதை பார்க்கிறோம். என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பேசக்கூடிய ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரும். இந்த உலகத்தில் ஒருவேளை கனி கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை மழை இல்லை, பஞ்சம் இருக்கிறது, அது மட்டுமல்ல பொருளாதார நிலைமையில் நம்முடைய தேசம் மோசத்தில் இருக்கிறது, அது மட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், வேலை நமக்கு கிடைக்கல, போதுமான வருமானம் இல்லை, சூழ்நிலை எல்லாம் மோசமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் நோய் பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆகவே என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, நீங்கள் பஞ்சத்திலும் மோசமான சூழ்நிலைகள் மத்தியிலும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் தோன்றினாலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கனி கொடுக்க வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கனி நிறைந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகம் முழுவதும் நோயினால் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகம் முழுவதும் மரணத்திற்குள் போனாலும் என் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகம் முழுவதும் வேலை இல்லாமல் இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு வேலையை கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சூழலின் மத்தியில் போதுமான வருமானம் இல்லாமல் இருந்தாலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல வருமானத்தை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த எதிர்மறையான சூழல்கள் மத்தியில் நீங்கள் விசுவாசமுள்ள வார்த்தையை பேச வேண்டும்.
இங்கே பாருங்க, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்கே தேவனிடத்தில் விசுவாசமா இந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், இங்கே பார்க்கிறோம், நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நீங்கள் நல்லவைகளை, ஆசீர்வாதமானவைகளை, வெற்றி உள்ளவைகளை எதிர்பார்ப்பீர்கள். ஏன் தெரியுமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதமான காலங்கள் காரணம் அல்ல. என் இயேசு கிறிஸ்துக்கு 12 மாதங்கள் ஒரே நாள், ஒரே மாதமாக இருக்கிறது, ஒரே காலமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை பஞ்சகாலமாக இருக்கலாம், ஒருவேளை அது வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்கலாம், ஒருவேளை தண்ணீர் இல்லாத இடமாக இருக்கலாம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் விசுவாசம் உள்ளவைகளை பேசுவீர்கள். விசுவாசம் உள்ளவைகளை நீங்கள் பேசும்போது அவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், எதிர்மறையான வார்த்தை அந்த மரத்தை அழித்து போட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அழிவு வருவதற்கு என்ன காரணம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஏன் அவர்கள் வறுமையிலும், பிரச்சனையிலும், வேதனையிலும், நோய்களிலும், அது மட்டுமல்ல எதிர்காலத்தை குறித்து ஏக்கமுடையவர்களாய், ஒரு ஏமாற்றமுடையவர்களாய் ஏன் வாழுகிறார்கள்? காரணம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தின் குறைவு. உங்களை அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தார்? 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மகிமை உங்களுக்கு தெரியுமா? அந்த ரத்தத்தின் மகிமை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவருடைய சமூகத்தில் நம்மை தகுதியுள்ள மனிதனாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, அது மட்டுமல்ல, அதே அதிகாரத்தில் நீங்கள் 23 வசனம் 24 வசனத்தை வாசிப்பீர்கள் சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு விசுவாசமா இருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இதான் நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை. அவன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி, சொல்லுங்க என்னது? நீங்கள் சொன்னபடி, அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ஆமென், ஹல்லேலூயா டு காட். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளுக்காக, எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்வதை பார்க்கிறோம். என கண்பானவர்களை, இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்விதமாக இங்கே பேசுவதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலை, இங்கே மலை என்று சொல்லும்போது நாம் காணக்கூடிய மலையை நாம் எண்ணக்கூடாது. மலை என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய பிரச்சனை. அதே கண்மானவர்களே, மலை என்று சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு தடையாய் உணர முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பொருளாதார பிரச்சனைகள் ஒரு பெரிய மலையாக இருக்கலாம். ஒருவேளை நீண்ட கால நோய் நமக்கு ஒரு பெரிய ஒரு மலையாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, நம்ம நீண்ட கால ஆசை நிறைவேறாமல் இருக்கும் பொழுது ஒரு மலையாக இருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில் நான் என்றைக்கு நல்லா இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், நான் கையெடுத்து செய்வதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பதில்லையே என்ற ஒரு பெரிய ஒரு தடைகளை பார்க்கலாம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, எனக்கு போதுமான கல்வி அறிவில்லை, ஒரு பெரிய தடை. அநேகர் நினைக்கிறாங்க, நல்ல எனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு ஜாப் இல்லை, ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய மலை. அது மட்டுமல்ல, நான் கையிட்டு செய்யக்கூடிய காரியம் ஒன்று நடப்பதில்லை, எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள். இந்த செய்தியை கேட்க சகோதரி சகோதரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நீ சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சொன்னபடியே ஆகும் என்று என் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார். என கண்மானவர்களே, உங்களுக்கு முன்பாக தோன்றக்கூடிய அந்த மலை போன்ற பிரச்சனைகளை உங்களுடைய வாயின் வார்த்தையினால், விசுவாசமுள்ள வார்த்தையினால் நீங்கள் அவற்றை மேற்கொள்ள முடியும். உங்களுடைய கண்களை விட்டு அதை தள்ளி போக பண்ண முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசுக்கு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஒரு மலையானது ஒரு சமுத்திரத்திற்குள் தள்ளப்பட்டால் நீ உங்களுடைய கண்களால் அந்த மலையை மறுபடியும் காண முடியாது. ஒருவேளை அந்த மலையை நீங்கள் ஒரு குளத்தில் தள்ளி விட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த மலையை பார்ப்பீங்க.
ஆனால் சமுத்திரத்தை தள்ளும்போது அந்த சமுத்திரம் அந்த மலையையும் விழுங்கத்தக்கதான ஒரு ஆழமுடையதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை விசுவாசத்தோடு நீங்கள் பேசும்போது மறுபடியும் உடைய கண்களில் நீங்கள் அதை காண மாட்டீர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அது மட்டுமல்ல, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஏன்னா விசுவாசிக்கிறவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஜெபிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய அவிசுவாசம், அவருடைய அவிசுவாசமான வார்த்தைகள். என்றைக்கு நாம் தேவனின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைகள் விசுவாசம் உள்ளதாக வருகிறது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருடங்கள் வாழ்ந்தால், 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். என கண்பானவர்களை, அவர் ஒரு நாளும் அவர் எதிர்மறையானவைகளை பேசினதில்லை. ஒரே ஒரு இடத்தை எதிர்மறையானதை பேசினார். அப்பொழுது அந்த மரம் முற்றிலும் பட்டு போனதை பார்க்கிறோம். அதை ஏன் இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியாய் அதை காண்பித்துட்டு போயிருக்கிறார். என்றைக்கு நீங்கள் எதிர்மறையானவைகளை பேசுகிறீர்களோ, விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, அன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். ஆகவே வெற்றியை பேசுவோம், ஆசீர்வாதத்தை பேசுவோம், பரிசுத்தத்தை பேசுவோம், உயர்வை பேசுவோம். அது மட்டுமல்ல, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பேசுவோம், எதிர்காலத்தை குறித்து பேசுவோம். அது மட்டும் நம்முடைய சரீரத்துக்குரிய சுகத்தை பேசுவோம், நீண்ட ஆயுளை பேசுவோம். இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் கொடுத்த ரட்சிப்பை பேசுவோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவை செய்து முடித்த அந்த பரிசுத்த காரியங்களை பேசுவோம். சிலுவையில் இயேசு செய்து சிந்த ரத்தத்தை குறித்து பேசுவோம், அவருடைய மரணத்தை பேசுவோம், அவருடைய உயிர்த்தெழுதலை பேசுவோம். இப்படி பேசிக்கொண்டே போவோம் என்று சொன்னார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் மெய்யாகவே உண்மையான தேவனாயிருப்பார். அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது உங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய உறவினருடைய வாழ்க்கையில், உங்களுடைய நண்பருடைய வாழ்க்கையில், ஏன் உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் நிறைந்த வார்த்தையை பேசுவோம். அப்பொழுது நாம் எதை பேசினோமோ அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஆமென், ஆமென்.